Bismillahirrahmanirrahim. Alhamdulillahil azimil qudrati washan, shadidil batshi wal burhan, hafidud dini wal Qur'an. Masha Allah, kana ma lam yasha lam yakun, la hawla wala quwwata illa billah. In uridu illa al-islah mastata'tu wa ma tawfiqi illa billah, alayhi tawakkaltu wa ilayhi unib. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் புனிதமும் அருளும் நிறைந்த உன்னதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடராக நடைபெற்று வரக்கூடிய இந்த வாராந்திர பெண்கள் மற்றும் ஆண்களும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்விலே இன்றைய தினத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட செய்திருக்கிறான். இந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு கூட்டமாக அல்லாஹ் கபூல் செய்திருப்பான். நாம் கூடிய இந்த கூட்டத்தினுடைய நிகழ்வையும் பேசப்படக்கூடிய, சொல்லப்படக்கூடிய, செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருப்திக்காகவும் அன்பிற்காகவும் செய்யப்பட்ட உன்னதமான ஒரு அமலாக அல்லாஹ் கபூல் செய்திருப்பானால். சங்கைக்குரியவர்களே, புனிதம் நிறைந்த, பாக்கியம் நிறைந்த பத்ரீன்கள் சம்பந்தமாக என்று இன்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தராவீஹுடைய தொடரிலே நான் ஒரு நாள் சஹாபாக்களை பற்றி சொன்னேன். இந்த உம்மத்திலே அவர்களுக்கு உண்டான அந்தஸ்து என்ன, சஹாபாக்களுக்கு இந்த மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் என்ன என்பதை பற்றி பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி நபிமார்களை மனிதர்களில் இருந்து தேர்ந்தெடுத்ததை போல, இந்த மனித சமுதாயத்தின் ஹிதாயத்திற்காக அல்லாஹ் தஆலா நபிமார்களை மனிதர்களில் இருந்து தேர்ந்தெடுத்ததை போல, தன்னுடைய நபியின் தோழமைக்காக அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுத்தான் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்தில் இப்படி சொல்வான், வகுலில் ஹம்துலில்லாஹ் வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. நாயகமே, தாங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தானே அந்த தன்னுடைய அடியார்களுக்கு ரப்பினுடைய சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த ஆயத்திற்கு விரிவுரை செய்ய வந்த சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், உலகத்திலேயே குர்ஆனுக்கு விளக்கவுரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர்கள் தான். ரொம்ப சின்ன வயசுதான், ஆனால் நபியுடைய துஆவை பெற்றவர்கள், நபியுடைய சூழலை
நேற்று கூட தராவிகள் நான் சொன்னேன், அதவினால் மனிதன் பிறர்க்கரிய வாக்கியங்களை பெற முடியும். ஒரு மனிதன் நல்ல ஒழுக்கமான காரியத்தினால், அதவான காரியத்தினால் பிறர்க்கரிய வாக்கியங்களை, மேன்மைகளை பெறும். அப்படி அதவின் காரணத்தினால் உன்னதமான ஒரு துஆவை பெற்றவர்கள் தான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியில போயிருந்தாங்க. மரஜலம் கழிப்பதற்காக கொஞ்சம் தொலைதூரமான பகுதிக்கு போயிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து திரும்ப வந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் பிறகு ஒதுங்கி அவர்கள் அதை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதை பார்த்ததற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் தான் சின்ன பிள்ளைதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட சிரமம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் கொஞ்சம் ஒரு வாளியிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கன உட்கார்ந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்களோ அந்த இடத்துக்கு போக முடியாது, அது அதப்பு இல்லை. சரி, அவங்க வரும்பொழுது கையில கொண்டு கொடுக்கலாமா, அதுவும் நல்லது இல்லை. ஏன்னா மரஜலம் கிடைக்கும் பொழுது பேசினால் அல்லாஹ் அவருடைய கோபம் இறங்குது வருது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவதோ அப்படிப்பட்டதோ ஒரு அழகான காரியம் அல்ல. சரி, அவங்க இங்க வர்றவரை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு அவங்களே வந்து தண்ணி எடுத்துட்டு போயிடலாம். அதனால ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னா, கொஞ்சம் எதிர்பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தேவையை முடிக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த தண்ணீரை கொண்டு போய் அவர்களுக்கு தான் வைக்கப்பட்டது என்பதை உணர்த்தும் விதமாக அவங்க பக்கத்துல கொண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை எடுத்துக்கொண்டு போய் சுத்தம் செய்துட்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு கூரிய விசாலமான ஒரு தன்மையோடு சின்ன வயது பிள்ளை இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி யார் செய்தாங்கன்னு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் நான் சொன்னவங்க அவங்களை கூப்பிட்டு தலையில கை வச்சு துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம ஃபக்ஹுஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் கிதாப். யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு நீ உன்னுடைய வேதத்தின் ஞானத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக. வேதத்தின் ஞானத்தை, அதனுடைய விளக்கத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக துஆ செய்தாங்க. உலகத்தில் எவ்வளவு பேர் குர்ஆனுக்கு விளக்கவுரை செய்பவர்கள் கியாமத் வரை வந்தாலும் சரிதான், எல்லோருக்கும் தலைவராக போற்றப்படக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் சின்ன வயசு தான், கிட்டத்தட்ட 8 வயசு தான். ஆனால் அவர்கள் பெற்ற அந்த பேராற்றல் இருக்கிறதே, திருநபியினுடைய துஆவினால் மகத்தான ஒரு உன்னதத்தை பெற்றார்கள். இன்றும் உலகமே ஏற்றுக்கொள்கிறது. குர்ஆனுக்கு விளக்கவுரை சொல்பவர்களுடைய தலைவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் தான். அவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு விரிவுரை சொல்கிறார்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமைக்காக சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தானே, அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்கிறான் என்று இப்னு அப்பாஸ் தான். சஹாபாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எனவே அவர்கள் அந்தஸ்து மிக்கவர்கள். தன்னுடைய நபியின் தோழமைக்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தன்னுடைய நபியின் தோழமைக்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்களாக கண்ணியமிக்க சஹாபாக்கள் இருக்கிறார். அருமையான பெருமக்களே, மார்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. மார்க்கத்திலே அவர்களுக்கு தனி ஒரு அந்தஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலும் ஹதீஸிலும் பல்வேறு விதங்களில் அல்லாஹ் தஆலா சொல்றார். யாரும் ஒத்துழைக்காத மிக சிரமமான நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உறுதுணையாக நின்றவர்கள், எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நின்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கொண்டு வந்த உடனே எல்லாரும் உடனடியே ஏற்றுக்கல. சில பேர் ஏதோ நல்லது மாதிரி தெரியுது, கொஞ்சம் காலம் போட்டோம்னு நினைச்சாங்க. காக்க நல்ல கருத்துக்கள் மாதிரி தான் தெரியுது, ஆனா கொஞ்சம் காலம் கழிச்சது இவ்வளவு பார்த்துட்டு நினைச்சாங்க. அப்படி தாமதித்தவர்கள் பல பேர். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்ல போனால் அன்னை கதீஜா நாயகியை போல, சையதுனா சித்தீக் அக்பரை போல, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல இப்படிப்பட்டவர்கள் தான் ஆரம்பத்தில் ஏற்றார். அல்லாஹ் சொல்கிறானே, எந்த விதமான பகரத்தையும் எதிர்பார்க்காமல் ஈமான் கொண்ட அந்த பெருமக்கள் அப்படிப்பட்டவர்கள் சார். எனவே அவங்களுடைய அந்தஸ்த கண்ணியத்தை என்னைக்குமே நாம விளங்கணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அவர்களை பாராட்டி சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதனால அந்த பெருமக்களுடைய அந்தஸ்தை விளங்கக்கூடியவர்களாக என்றும் அவருடைய மேன்மையை புரியக்கூடிய நிலையிலே நாம் அமைந்திருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அந்த கூட்டத்திலே பத்ரீன்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. தி 100 சொல்லி மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். உலகத்தின் தலை சிறந்த தலைவர்கள், உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரை உலகத்தில் போற்றப்படக்கூடிய தலைவர்கள் யார் யார், அந்த தலைவர்களுடைய வரிசையை தொகுத்திருக்கிறார். உலகத்தில் போற்றத்தக்க அந்த தலைவர்கள் யார்? உதாரணமாக
இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லியிருக்கிறார். மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இப்னு அலி சீனா அவர்களை சொல்வார். இப்படி உலகத்தினுடைய போற்றப்படத்தக்க தலைவர்கள் என்று ஒரு 100 பேரை தொகுத்திருக்கிறார். அந்த 100 பேரில் அவர் என்ன காரணம் சொல்றார்? ஏன் இந்த 100 பேர் நான் தேர்ந்தெடுத்தேன்? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் 100 பேர் நான் தேர்ந்தெடுத்தேன் சொன்னா, இவர்கள் இல்லாவிட்டால், உதாரணமா தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் இந்த அளவிற்கு இந்த கண்டுபிடிப்புகள் வந்திருக்காது, இந்த அளவுக்கு அது உயர்ந்திருக்காது, விஞ்ஞானத்தினுடைய இந்த முன்னேற்றங்கள் இந்த அளவிற்கு இருந்திருக்காது. அல்லாம இப்னு அலி சீனா அவர்கள் உலகத்தில் இல்லாவிட்டால் மருத்துவத்துறை இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது என்று யார் இருந்தால் இந்த உலகத்தில் இருந்ததனால் இந்த உலகத்தில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டதோ அவர்களை எல்லாம் சுட்டிக்காட்டி, இவர்கள் இல்லாவிட்டால் இந்த துறை என்பது இல்லாமல் போய்விடும், அல்லது ரொம்ப பின்தங்கி போயிருக்கும் என்று சொன்னாரே. அதே போல நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமிக்க முன்னிலைகளை நாம் யோசிக்கிறோம். ஸல்லல்லாஹு எந்த கட்டத்திலையும் வேற எந்த நேரத்திலும் வேறு யாருக்காகவும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல பதில்ல நின்று சொன்னார். பதிலில் நின்று அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தை போலும் பதிலினுடைய அர்த்தத்தை நாம் உணர்வோம். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, அல்லாஹ்வே இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இவர்கள் உலகத்தில் இல்லாவிட்டால், ஃபலன் துஅபது பஅத், இனிமேல் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய். உலகத்தில் ஈமான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்களிடத்தில் இபாதத் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் மாற்றமுடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டும், இவர்கள் வெற்றி பெற வேண்டும். இவர்களுடைய வெற்றியை வைத்துத்தான் உலகத்தில் ஈமான், இவருடைய வெற்றியை வைத்துத்தான் உலகத்தில் இபாதத், இவருடைய வெற்றியை கொண்டுதான் உலகத்தில் நல்ல மாற்றம் என்று திருநபி அவர்களே வாய் திறந்து சொன்னார். அதனால உலகத்தில் நாம் எல்லாம் இன்றைக்கு முஃமின்களா இருக்கிறோம் சொன்னா அடித்தளமான காரியம் என்ன? 3 காரியத்தை சொல்வார்கள். முதலாவது ரப்பினுடைய பேர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நாம் எல்லாம் முஃமின்களா இருக்க முடியாது. அடித்தளமான 3 காரியங்கள். ரப்பினுடைய பேரருளால் நாம் முஃமின்களாக இருக்கிறோம். இன்னொன்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவமிக்க தியானம், அர்ப்பணிப்பு. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொன்னான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், நாயகமே இவர்கள் முஃமினாக வேண்டும் என்ற அந்த கவலையில் உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போதிருக்கிறதே, அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் கொடுக்கிறீர்களே என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ரப்பினுடைய பேரருள் முதலாவது என்று சொன்னால் அதற்கான ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பும் மிகப்பெரிய ஒரு தியாக உணர்வும் அதற்கான முயற்சியை மேற்கொண்டவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வே குர்ஆனில் அவர்களை பாராட்டி சொன்னார், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், லகத் ஜாஅக்கும் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், இந்த மனித சமுதாயத்தில் ஒரு தூதர் வந்திருக்கிறார், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் அது அவர்களுக்கு பாரம். அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய கஷ்டத்தை அவர்களால் தாங்கிட முடியாது. மனித சமுதாயத்தினுடைய கஷ்டத்தை அவர்களால் தாங்க முடியாது. நாம் அடிக்கடி பல விஷயங்களை சொன்னதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு பெரிய தியாகம் இந்த உம்மத்திற்காக செய்திருக்கிறாங்கிறதுக்கு ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் பார்த்தா புகாரி ஷரீஃப்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புகாரில வருது, லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தான். அதை கொண்டு எது கேட்டாலும் கிடைக்கும், என்ன வேண்டுமானாலும் கேட்டால் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லி அப்படி ஒரு துஆவை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்திவிட்டார்கள். நல்ல காரியத்தை தான் பயன்படுத்தினார்கள், உயர்வான நோக்கங்களுக்கு தான் பயன்படுத்தினார்கள், உன்னதமான காரியத்திற்கு தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் உலகத்தில் அதை பயன்படுத்தி விட்டார்கள். وَاتَّخَذْتُ دَعْوَتِي شَفَاعَةً لِأُمَّتِي, அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த துஆவை என் உம்மத்துமார்களே நான் அதை உலகத்தில் பயன்படுத்தவில்லை, நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஷஃபாஅத்தல் லிஉம்மதி, யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாத அந்த கியாமத்தினுடைய நாளில் என்னுடைய உம்மத்துமார்களின் ஷஃபாஅத்திற்காக அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான பெருமக்களை, இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு இருந்த கருணை அந்த அழுதுகிட்டு தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, நாயகமே தாங்கள் அழுது கேட்கிறேன்,
இல்லாமத்தால காரணம் கேட்கலாம் இல்லாம இருந்தது. அழுகைக்கான காரணத்தையும் அல்லா அறிந்தவர். ஆனால் கேட்டு வர சொல்றார். ஏன் ஹபீபே தாங்கள் அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் என் சொந்த காரியத்திற்காக அழுகவில்லை, என்னுடைய உம்மத்தை நினைத்து அழுகிறேன். என்னுடைய உம்மத்தின் நிலை என்ன ஆகுமோ அதை நினைச்சு அழுகிறேன். அல்லாஹ் திரும்பி போறாங்க பேசலாம். அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், எதற்காக உங்களுடைய உம்மத்தை நினைச்சு நீங்க அழுகணும்? உங்களுடைய வேதத்தில், உங்களுக்கு தந்த வேதத்தில் அல்லாஹ் சொல்லவில்லையா? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. அல்லாஹ் சொன்னான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நீங்கள் கேட்டதையெல்லாம் கியாமத்தில் அல்லாஹ் தருவான். சூரா துஹா வருதுலையா? துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக. நீங்க கேட்டதையெல்லாம் ரப்பு தருவான். ஃபதர்லா, நீங்களும் திருப்தி படுவீங்க. அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை ஞாபகப்படுத்தணும்னு சொன்னாங்கன்னா, என்னுடைய உம்மத்துமார்களில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வே நான் அதை திருப்திப்பட முடியாது, அதை தாங்க முடியாது. இந்த உம்மத்திற்காக தங்களையே கொடுத்தவர்கள் உலகனுடைய யுத்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் குழியில தள்ளிட்டாங்க. குழியில கொண்டு தள்ளிட்டாங்க. அவங்களுடைய முபாரக்கான பற்கள் உடைந்தது, மேனியிலே காயப்பட்டிருக்கிறது. சித்தியகுலத்தை பார்க்கிறாங்க. இந்த உம்மத்தின் மேன்மைக்காக தங்களையே கொடுக்கக்கூடிய நபி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிரமத்தை இந்த உம்மத்து கொடுக்கிறதே. அவங்க சொன்னாங்க, நான் யார சொல்லலாம், உங்களுக்கு இவ்வளவு சிரமத்தை கொடுக்கிறார், இவங்களுக்கு எதிராக நீங்க துஆ செய்யணும். பயந்துட்டாங்க. சில கட்டங்களில் தான் நபி அவர்கள் கையை ரொம்ப உயர்த்திருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் நபி அவர்கள் கையை ரொம்ப உயர்த்தினார். அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என் சமுதாயம் தெரியாமல் செய்கிறது, என் சமுதாயம் தெரியாமல் செய்கிறது. அல்லாஹ்வே நீ மன்னிச்சதற்கு நீ எந்த வேதனையும் கொடுக்கிறாத. சாந்த சொரூபியான சித்தியத்துல் அக்பருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை வர வேண்டும் என்ற அளவிற்கு அவர்கள் நபியை வேதனை கொடுக்கிறார் என்று சொன்னார். ஒருவேளை ரப்பினுடைய அதாப் வந்துவிடுமோ என்று பயந்தார்கள். நாம் எல்லாம் முஃமின்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமான காரணம் ஒன்று ரப்பினுடைய வேதம், அவனுடைய நாட்டம். இரண்டாவது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான அர்ப்பணிப்பு. பெருமக்களே, சந்தேகம் இல்லாமல் மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மைக்கேல் ஹார்ட் சொன்னார்கள், இவர் இல்லாவிட்டால் இந்த துறை வளர்ந்திருக்காது, இந்த துறை இருக்காது என்று சொன்னாரே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா பதிலே என்று சொன்னார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய். எனவே உலகத்தில் ஈமான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இபாதத் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த கூட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். பத்ரீன்களுடைய அந்தஸ்து என்னங்கிறத பெருமக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு பத்ரீன்களுடைய கண்ணியத்தை, அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான் என்பதை நாம் ஆயத்துகளின் வழியாக, ஹதீஸ்களின் வழியாக. பத்ர் யுத்தம் இருக்கிற அசல்ல ஒரு பெரிய சண்டையே இல்லை. உலகத்தில் பத்ர் உண்டாக்கிய தாக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல. நம்ம ஊர்ல ஏதாவது சம்பவம் நடக்கும், ஒரு 10-15 வருஷம் சமயத்தில் ஞாபகத்தில் நிற்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு வைங்க, சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இந்த குண்டடி பட்டது இருக்குது, மறக்கவா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய தாக்கம் கொஞ்ச காலம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி உலகத்தில் நடந்த சில சம்பவங்கள் உலகத்தில் சில காலங்கள் இருக்கும். ஆனால் பத்ருடைய அந்த தாக்கம் இருக்கிறதே, அது கியாமத் வரை. பத்ர் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறதே, அது வெளிப்படையாக சில நாட்கள் அல்ல, சில மாதங்கள் அல்ல, சில வருடங்கள் அல்ல, அது யுக முடிவு நாள் வரை. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரீன்களுக்கு தனி அந்தஸ்து கொடுப்பாங்க. எந்த சபையா இருந்தாலும் பத்ரீன்கள் அந்தஸ்து கொடுப்பாங்க. ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க, ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு அந்த கூட்டம், வெளியில 2 பத்ரீன்கள் நின்றுட்டு இருக்காங்க, உள்ள வர முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரீன்கள் நிற்கிறாங்க, உள்ள வர அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஒரு கல்யாண மஜ்லிஸ், இந்த கல்யாண மஜ்லிஸ்ல அங்க வந்து நல்ல பாடல்கள் பாடுவாங்க. கல்யாண மஜ்லிஸ் அபூதாவுல ஹதீஸ் வருது, அதைனாகும் ஃபஹய்யானா வஹய்யாகும், ஹதீஸ்ல வருது இந்த பாடல்கள்.
கல்யாண நிகழ்ச்சிகள்ல இப்படி எல்லாம் பாடல்கள் படிப்பாங்க. இந்த அவர்களுடைய பழக்கம். ஒரு சபையில ரசூல் இருக்கிறார்கள், அந்த சபையில பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல வரும்பொழுது அவங்கள பத்தி பத்ரீன்களை பத்தி ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாடல்கள்ல பத்ரீன்களை பத்தி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வந்த உடனே அந்த படிக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பாடல்களை மாற்றி நபியை பற்றி படித்தார். அதான் நாங்க என்ன பத்தி படிக்கிறாங்க, பத்ரீன்களை பற்றி நீங்கள் படிங்கள், எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லுங்க. பத்ரீன்களை பற்றி நீங்கள் படியுங்கள், அவர்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சி அடைவேன். எந்த சபையா இருந்தாலும் பத்ரீன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா ஜனாசாவுடைய தொழுகையில 4 தக்பீர் தான். சில பேர் மறந்து 5 கேட்டான், அது வேற விஷயம். 4 தக்பீர் தான் கேட்டான். சரி என்ன ஓதணும் தெரியும். சில பேர் 5 தக்பீர் கேட்கிறாங்க. சில பேர் வாப்பம் இருக்கும் போதெல்லாம் ஒண்ணு இல்லை. போன பேர் நான் வாப்பம் நான் சொல்லுங்க போறேன் வந்து நின்றுட்டு 5 தக்பீர் கேட்டாரு. ஏன்னா என்ன ஓதணும் தெரியலன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொருக்கும் இடையில என்ன ஓதணும் தெரியாத கரெக்டா அந்த தக்பீர் வந்துருமே. அது ஓத தெரியாத காரணத்தினால 4 தக்பீர் 5 தக்பீர் கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையிலே பத்ரீன்களின் ஜனாசாவாக இருந்தார். மற்றவர்களுடைய விட அவர்களுடைய அந்தஸ்தை உணர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு அதிகப்படியான துஆவை செய்யும் பொருட்டு அவங்களுக்கு 5 தக்பீர் கட்டுவாங்க. சஹாபாக்கள் பத்ரீன்களுக்கு ரொம்ப அந்தஸ்து கொடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சபையிலே பத்ரீன்களை முன்னால் வைப்பார்கள். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வஃபாத்துடைய நேரத்தில் தன்னுடைய சொத்தை உயில் எழுதி வைத்தார்கள். அந்த உயிரிலே ஒரு பகுதியை, என்னுடைய சொத்தின் இந்த பகுதியை நீங்கள் பத்ரீன்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பத்ரீன்களுடைய அந்தஸ்து என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கொடுத்த காரணத்தினால் சஹாபாக்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சஹாபாக்கள்ல பத்ரீன்கள்ல அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்வார்கள், சஹாபாக்களில் பத்ரீன்களுக்கு எப்படி அந்தஸ்தோ அதே போல மலக்குமார்களில் யார் பத்ரில் வந்து கலந்து கொண்டார்களோ அந்த மலக்குமார்களுக்கு மற்ற மலக்குகளை விட எங்களிடத்தில் அந்தஸ்து சொன்னார். பத்ரில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்பினான். குர்ஆனில் வருகிறது, பத்ரில் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். அந்த மலக்குமார்கள் யார் கலந்து கொண்டார்களோ மலக்குமார்களுக்கு மத்தியிலே பத்ரிலே கலந்து கொண்ட மலக்குமார்களுக்கு தனி அந்தஸ்து சொல்லி சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். அதனால பத்ரீன்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு என்ன காரணம் சொன்னா அந்த பத்ர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாச்சு. அசல்ல பத்ர் சண்டைக்காக வேண்டி கூட அவங்க போகல. மக்காவில இருந்து யாராவது ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு ஒருத்தரை வர விட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. யாராவது ஒருவர் மக்காவில் இருந்து ஈமான் கொண்டு மதீனாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தன் குடும்பத்தை எல்லாம் துறக்க வேண்டும், தன் சொத்தை எல்லாம் திறக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உடுத்த துணியோடு மதீனா போனாங்க. மக்காவில் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது உடுத்த துணிதான், அதை கொண்டு அவர்கள் மதீனா போனாங்க. சுஹைப் ரூமி ஒரு சஹாபி, சையதுனா சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்படுறாங்க. மக்கா குறைஷியர் தடுக்கிறார்கள். சுஹைபை நீங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க. சுஹைப் சொன்னார், வில் எறிவதில் நான் கெட்டிக்காரன், அம்பு எறிவதில் நான் ரொம்ப கெட்டிக்காரன், அம்பு தீண்டாலும் கூட நான் தனிப்பட்ட முறையில் மல்யுத்த வீரர், என்னை எதிர்த்து ஒரு நாள் யாரும் நிற்க முடியாது, அதனால என் வழியில் நீங்க தடை செய்யாதீங்கன்னு சொன்னார். என் வழியில் நீங்க தடை செய்யாதீங்கன்னு சொன்னார். வெயிலா இருந்தா அந்த நிலையில எடுத்து மாத்திப்போம். வெயிலா இருந்துச்சுன்னா என் வழியில் நீங்க தடை செய்யக்கூடாது என்று சொன்னார் சுஹைப் அவர்கள். அவங்க சொன்னாங்கன்னா, சுஹைபே அதைத்தானா சஅலுகா, எங்களிடத்தில் நீங்கள் வரும் பொழுது ரொம்ப பரம ஏழையாக வந்தீர்கள். அசல்ல சுஹைப் இருக்கிறார், தங்க ஆசாரி, தங்கத்தை கொடுப்பாங்க, அதை நகையா செய்து கொடுப்பார். தங்க ஆசாரி, ரோமாபுரியில் இருந்து இங்கே வந்தவர். எங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் ஏழையாக வந்தீர்கள். ஆனால் இன்று கசர மாதக்கு உங்களுக்கு ஏராளமான சொத்து சுகம் எல்லாம் வந்துருச்சு. இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க மதீனா போலாம் நினைக்கிறீங்களா? சுஹைப் சொன்னாங்கன்னா, உங்களுடைய நோக்கம் இதுதானோ? உங்களுடைய நோக்கம் இதுதானோ? என்னுடைய ஹசானாவின் சாவியை எங்கே வைத்திருக்கிறேன் சொல்லி விடுகிறேன், அதை எடுத்துக்கங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், என்ன ஆட விடுங்க. இப்படி இங்கே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மதீனாவில் நபி அவர்கள் சொன்னார்கள், ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப், சுஹைப் அவர்கள் மிக லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்து விட்டார்கள், மிக லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்து விட்டார்கள், ஈமானுக்காக எல்லாவற்றையும் திறந்தார்கள்.
இப்படி மதீனாவுக்கு வரணுமானா தன்னுடைய குடும்பத்தை பூரா விடணும், சொத்தை பூரா விடணும், அந்த அளவுக்கு இருக்கிறார். என்ன நியாயம்? ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆண் வெளிக்கிழமை வேற ஒரு ஊர்ல போய் குடியிருக்க போறாருன்னா இந்த ஊர்ல எந்த விதமான சொத்தோ அவருக்கு சொந்தம் இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு அவர்கள் அநியாயப்படுத்தினார்கள். மதீனாவுக்கு போயிட்டாங்க இல்லையா, அங்க இருந்து எப்படியே தப்பிச்சு மதீனா போயிட்டாங்க. அங்கேயாவது நிம்மதியா வாழ விட்டார்களா என்றால் நிம்மதியா வாழ விடல. இவங்களை எப்படி மதீனாவில் நிம்மதியாக வாழ விட முடியும்? மக்காவுடைய குறைகளை திட்டமிட்டார். மதீனாவில் அவங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாது, அவர்களுக்கு நாம் தொந்தரவு கொடுக்க வேண்டும். அதனால என்ன செய்வாங்கன்னா அதுக்கு உண்டான பணத்தை திரட்டணும். சிரியாவுக்கு ஒரு பெரிய வியாபார கூட்டம் பெறப்பட்டது. மக்காவில் உள்ள அனைத்து குழுவினர்களும் குடும்பத்தார்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்தாங்க. எல்லாரும் பணம் போட்டாங்க. சிரியாவுக்கு போய் அங்கிருந்து கொள்முதல் செய்து வந்து லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்து அதில் பெரும் பகுதியை மதீனாவில் போய் குடியேறி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான ஆயுதங்களை வாங்குவதற்கும் அவர்களை அழிப்பதற்கும் நாம் அந்த பணத்தை பயன்படுத்துவோம் என்று திட்டமிட்டார். இதுக்காக வேண்டிய ஒரு பெரிய கூட்டம், வியாபார கூட்டம் மக்காவிலிருந்து அபூ சுஃபியான் என்பவருடைய தலைமையிலே சிரியாவுக்கு புறப்பட்டு போனது. சிரியாவுக்கு போற வழி இருக்குது, மதீனாவை தாண்டி தான் போகணும். மதீனாவை தாண்டி தான் போகணும், மதீனாவை தாண்டி தான் திரும்ப வரணும். அப்படி போகும்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு, நபி அவர்களே உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாளும் அநீதி இழைக்கப்பட்ட உங்களுக்கு அவர்கள் விஷயத்தில் நீங்கள் மாற்று நிலை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய ஆயத்து வந்த உடனே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல இந்த நமக்கு எதிராக பொருள் திரட்டுவதற்காக செல்கிறார்களே, இதை கொண்டுதான் மற்றதை உண்டாக்க முடியும், அதனால் இந்த படையை நிறுத்துங்கள் சொன்னாங்க. தடுத்து நிறுத்துங்கள். இது அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியோ தப்பிச்சு சிரியாவுக்கு போயிட்டாரு. சிரியாவுக்கு போய் அங்கிருந்து வரும்பொழுது எப்படியாவது தடுப்பதற்கு பார்ப்பார் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அதுக்கு முயற்சி பண்ணாங்க. இவர் என்ன செய்தார்னா வரக்கூடிய அந்த மதீனாவுடைய வழியை விட்டு ஜித்தாவை சுத்தி மக்காவுக்கு வர்றார். இந்த படையை அந்த அபூ சுஃபியானை தடுப்பதற்காக வேண்டி புறப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாங்க. பார்த்தா கடைசியில அவர் அபூ சுஃபியான் தப்பிச்சு மக்கா வந்துட்டார். அபூ சுஃபியான் மக்காவுக்கு செய்தி அனுப்பிவிட்டார், முகமது தன்னுடைய படையை அனுப்பியிருக்கிறார் நம்மை தடுத்து நிறுத்துவதற்காக, அதனால் நீங்கள் தயாராகுங்கள் மக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்பிட்டார். அவர் அங்க போயிட்டார். செய்தி அனுப்பினால் மக்காவில் போய் ஒரு மாதிரி அபாயம், பெரிய ஆபத்துன்னு சத்தம் போட்ட உடனே மக்காவில் அந்த நேரத்தில் ஏற்கனவே தங்களை தயார்படுத்தி வைத்திருந்த அந்த அபூ ஜஹலுடைய தலைமையில் உண்டான கூட்டம் அங்கிருந்து புறப்பட்டு என்ன செய்தாங்கன்னா அவங்க மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பெரிய சம்பவம். மதீனாவுக்கு வரும்பொழுதுதான் ஜுஹஃபா என்ற இடத்திற்கு வந்தார். ஜுஹஃபான ஒரு இடம் மக்காவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த ஜுஹஃபாங்கிற இடத்தை பார்க்கலாம். அந்த ஜுஹஃபா என்ற இடத்திற்கு வரும் பொழுது அபூ சுஃபியான் தன்னுடைய படையோடு மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டார். வியாபார கூட்டத்தோட எல்லாத்தையும் பெற்றுட்டு அவர் மக்காவுக்கு வந்துட்டார். உடனே ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினாராம், நல்லபடியாக வியாபார ஸ்தலங்களை முடித்து வியாபார காரியங்களை முடித்துக் கொண்டு லாபத்தோடு நான் மக்கா வந்துவிட்டேன். எனவே நம்மை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள், அதை தடுக்கத்தான் அனுப்ப சொன்னேன். நான் இப்பொழுது வந்துவிட்ட காரணத்தினால் நீங்க போக வேணாம், திரும்பி என்ன சொன்னார். ஆனால் தவறான தலைமையையும் பதிலுடைய பாடங்கள், இது ஒன்று போன வருஷம் கூட நான் ஞாபகம், பதிலுடைய பாடங்கள் தவறான தலைமையை தவறான தோழமையை யாராவது எடுத்தால் கை செயல்படுவாங்க. கியாமத் வரை தவறான தலைமையை மேற்கொண்டால், தவறான தலைமை ஒரு ஆள் பின்பற்ற பெரிய அறிவாளியா இருந்தால் இவங்க எட்டு போயிருவாங்க. தவறான தோழமை நட்பை வைத்துக் கொண்டிருக்கிறான். இவன் நல்லவனாக இருந்தாலும் அதோடு சேர்ந்த இதுவும் மலத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு அந்த அளவிற்கு உதாரணம் தான் அபூ ஜஹல். இந்த கடிதம் வந்த உடனே அவன் புத்திசாலியா இருந்தா திரும்ப வந்திருக்கணும். இந்த கடிதம் வந்த உடனே புத்திசாலியா இருந்தாலும் திரும்ப வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் திரும்ப, அந்த கூட்டத்தில் பெரிய பெரிய அறிவாளிகள் இருந்தார்கள். உதாரணமா அதுல உள்ள பெரிய அறிவாளி ஒரு அறிவாளி உத்துபா ரொம்ப பெரிய அறிவாளி. பதிலே கொல்லப்பட்டவர்கள் உத்துபா ஒருவர் பெரிய அறிவாளி. எந்த அளவுக்கு அவருடைய அறிவாளி என்று சொன்னால் வரலாற்றில் அவனை பற்றி செய்தி வருகிறது, உத்துபாவுடைய நிறைவாளிகளை பற்றி வருகிறது.
ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். மக்காவுடைய குறைஷிகள்கிட்ட கேட்டு ரசூலுல்லாஹ் வர்றார். நான் போய் பேசுறேன், என்னுடைய பேச்சுக்கு மிஞ்சி யாரும் பேச முடியாது, அதனால முகமது நான் போறேன்னு சொல்லி உங்கள் சார்பாக போறேன், குறைஷிகள் சார்பா ரசூலுல்லாஹ் வந்தார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ரொம்ப இனிப்பான வார்த்தைகளா, ரொம்ப இனிப்பான வார்த்தைகளா அந்த உத்பா பேசினான். எபனாஹி இன்னக மின்னா கத அலிம்த மினல் மன்சிலதி ஃபில் அஸீரத்தி வல் மகானி வன் நஸப். எங்களுடைய சகோதரரின் மகனே, இந்த மக்காவுல உங்களுடைய கண்ணியம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுடைய அந்தஸ்து என்னன்னு தெரியும். இவ்வளவு கண்ணியமான நீங்கள் இப்படி நீங்க ஈமான் என்ற பெயரான ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அது போல நாங்க செய்து தரோம். உங்களுக்கு பணம் தான் வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், நாங்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டி கொடுக்கிறோம். உங்களுக்கு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், இந்த அரபுலகத்தின் பெரிய அதிபராக உங்களை நாங்கள் ஆக்குகிறோம். அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது சிறப்புகள் வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், சவ்வதனாக உங்களை பெரிய தலைவராக ஆக்கி அந்த எல்லா சிறப்புகளையும் தருகிறோம். என்ன வேண்டும் நீங்கள் கேளுங்கள். அதனால இந்த காரியத்தை நீங்க ஈடுபடாதீங்க. எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே செல்லாதன்னு சொன்னாங்க. அது பரவத்தை அவள் வழி சொல்லி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன உடனே செல்லாத சூரை புஸ்தகத்தை ஓதி காமிச்சாங்க. குர்ஆனுடைய சில ஆயத்துகளை ஓதினான். ஓதின உடனே அவனுக்கு நடுக்க வந்துச்சு. இந்த நடுக்க வந்த பெரும்பாலும் ஈமான் வந்து எழுதுறாங்க. ஓடி வந்தான், வாயை பொத்திட்டான். வாய் திரும்ப ஓடினான் தன்னுடைய கூட்டத்தில். ஓடி அங்கே போய் சொன்னான், முஹம்மது அவர்களிடத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் கேட்டேன். அது கவிதைகள் அல்ல, அது சூனியம் அல்ல, அது உலகத்திலே மதிமயக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல, அது ரப்பினுடைய சொல்லது. குறைஷிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களிலே உள்ள ஒருவர், அவருக்கு ஏற்படக்கூடிய கண்ணியம் உங்களுடைய கண்ணியம் தானே. இந்த உலகத்தையே ஒரு நாளில் தன் வசப்படுத்துவார், இந்த அரங்கத்தை வசப்படுத்துவார், எல்லா பகுதியையும் தன்னுடைய வசத்திலே கொண்டு வருவார். அப்படி வரும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய கண்ணியம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்ணியம் தானே. அதனால் அவரை பின்பற்றி விட்டு போனான் என்னன்னு கேட்டான். அந்த அளவுக்கு இறங்கி வந்தான். ஆனால் தவறான தலைமையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், தவறான தோழமையை வைத்த காரணத்தினால் அபூஜஹல் சொன்னானா, என்ன முஹம்மது உனக்கு ஏதோ சூனியம் செய்து விட்டாரேன்னு சொன்னான். முஹம்மது உனக்கு ஏதோ சூனியம் பண்ணி விட்டார் போல் தெரியுது, அதனால் இப்படிப்பட்ட நிலையை கொண்டு எங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொன்ன உடனே வேற ஒண்ணும் செய்ய தெரியாம கூடாதுட்டாங்க. மக்களே, பதில் தரக்கூடிய பாடங்களில் அது ஒன்று. இல்லைன்னு சொன்னா யானை படையை கொண்டு பாதுகாக்கப்பட்ட இந்த மக்கமா நகரம், உலகத்தில் அமைதிக்கு பெயர் வந்த இந்த மக்கமா நகரம், அங்கிருந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் மதீனாவுக்கு நெருக்கத்திலே பதிலிலே கொண்டு போய் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் கொண்டு விட்டு வந்திருக்கிறானே இந்த அபூஜஹல். பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் பறி கொடுத்தானே. எதன் காரணத்தினால்? தவறான தலைமையின் காரணம், தவறான தோழமையின் காரணம். அதை நம்ம யோசிக்கணும். பதில் அது ஒரு பாடம். சில பேர் நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, ஆனா அவருடைய சுற்றினுடைய நட்பு இருக்குது இல்லையா, அவனுக்கு எடுத்துக்கொள்ளும். தவறான பாதைகளுக்கு, தவறான செய்கைகளுக்கு, தவறான கொள்கைகளுக்கு ஆட்படுத்தக்கூடியதாக அது ஆகிவிடும். கியாமத்தில் அல்லாஹ் சொல்வான், கியாமத்திலே அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே, சில பேர் தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்த காரணத்தினால், தவறான தோழமையை தலைமையை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் கியாமத்தில் சொல்வார்களாம், யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. அல்லாஹ் சொல்கிறான், வயௌம யஅதுல் ஸாலிம் அலா யதை, அநியாயக்காரன் தன் கைகளிப்பான். கையை கடிச்சிட்டு சொல்லுவான், உலகத்துல நான் அவனுடைய நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, அதனால அல்லவா நான் கெட்டு போயிட்டே தியானத்தில் சொல்லுவான். அதனால தவறான தலைமையையும் தோழமையையும் எடுக்கக்கூடாது என்பதை பதில் ஒரு பாடமாக சொல்லுங்க. அபூ சுஃபியான் வந்து கடிதம் கொடுத்து விட்டார், அபூஜஹல் ஏற்கல்ல. இருந்தாலும் மீண்டும் திரும்ப அவன் சென்று கொண்டிருக்கிறான். அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை புறப்பட்டு வந்து விட்டது என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு வரலையே, வியாபார கூட்ட தடுக்கத்தானே வந்தாங்க. அதனால சஹாபாக்களை பூரா கூட்டினாங்க, ஒரு இடத்துல கூட்டி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்க படை திரட்டை கொண்டு மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அறிகிறோம், நாம என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம்னு சொன்னாங்க. இல்ல அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது
நாமளும் பெறட்டு வந்துட்ட பொழுது ஒரு நபிக்கு புறமுதுகிடுவது என்பது, புறமுதுகிட்டு செல்வது என்பது அது ஒரு கோடைத்தனமானது. நாம் புறமுதுகிட்டு போக முடியாது, அவங்களை எதிர்த்து நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, அபூபக்கர் சித்திகள் தான், உமர் தான், ஒவ்வொரு ஆட்களும் நாயகமே என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே, நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம், எதுவானாலும் சரின்னு சொன்னாங்க. சல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க, ரெண்டாவது சொன்னாங்க, நான் அவங்களை எத்தரிக்கன்னு தான் இப்ப நினைக்கிறேன். ஒரு நபிக்கு திரும்ப செல்வது அழகல்ல, புறமுதுகிட்டு செல்லக்கூடாது ஒரு நபிக்கு, அது தவறானது, மூமின்களும் கூட அப்படி செல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே சல்லாஹ் கேட்கும் பொழுது மக்காவாசிகள்லாம் எழுந்திரிச்சு பதில் சொல்றாங்க. மீண்டும் மீண்டும் நபி அவர்கள் கேட்ட உடனே மதீனாவாசிகள் புரிந்து கொண்டார். மதீனாவாசிகள் அசல்ல விவசாயிகள், அவங்களுக்கு யுத்தம்னால என்னன்னு தெரியாது, மக்காவாசிகளுக்காக தெரியும். மதீனாவாசிகள் அசல்ல விவசாயிகள் அவர்கள் முழுவதுமே. பதில்ல கூட அதிகமான பேர், கிட்டத்தட்ட 270 பேர் மதீனாவாசிகள் விவசாயிகள். அவங்க புரிந்து கொண்டார்கள், நபி அவர்கள் நம்மை பார்த்து தான் கேட்கிறார்கள். புரிந்து கொண்ட உடனே சரி, நான் சாயதுபனும் உபாதாரம் தான் எழுந்திருக்கிறார். சாயதர் தான் எழுந்திருக்கிறார். நாயகமே, நாங்கள் எங்களை பார்த்து தான் கேட்கிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன்னா நீங்கள் மதீனாவுக்கு வரும்பொழுது உங்களிடத்தில் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தோம், எங்களை யுத்தத்துக்கு நாங்கள் கூடக்கூடாது. மதீனாவுக்கு வந்து யாராவது உங்களை தாக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு முழுமையா அரணாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், எங்களை யுத்தத்துக்கு கூடக்கூடாதுன்னு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு யுத்தம் வந்து இருக்கிறது என்ற காரணத்தினால் நீங்கள் எங்களிடத்தில் கேட்பதை போல் தெரிகிறது என்று சொல்லிவிட்டு வீர உரை ஒன்றை உபாதாரத்தை உரை இருக்கிறதே, வரலாற்றில் அற்புதமான உரை. நாயகமே, இந்த உலகத்தில் நாங்கள் அறியாமையில் இருந்தோம், எங்களை நேர்வழிப்படுத்தினீர்கள். நாங்கள் இந்த உலகத்தில் உறவுகளை முறித்து எங்களுக்கு மத்தியிலே பழமையோடு வாழ்ந்தோம், ஒன்றிணைத்து வாழ வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டீர்கள். நாங்கள் இந்த உலகத்தில் வழிகட்டு போயிருந்தோம், எங்களை சரியான வழியில் நடத்தினீர்கள். நபி அவர்களே, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். பஹருல் ஹிமால் என்று ஈரானிலே உள்ள ஆழமான கடல் பகுதியிலே போய் நீங்கள் விழ வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாங்கள் விழ தயார் நாயகமே. இந்த மலையிலே போய் நீங்கள் மோதி உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிட்டாலும் உங்களுடைய உத்தரவுக்காக நாங்கள் தயார் நாயகமே. என்ன சொன்னாலும் நாங்கள் தயார், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மதீனாவாசிகளின் சார்பாக அவர்களின் தலைவராக அறியப்பட்ட சஅத் இப்னு உபாதாவுடைய அற்புதமான பிரசங்கம் ஏற்பட்டது. ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. அதுக்குதான் பதில் கருத்து வர்றாங்க. அவங்களும் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து இருந்துட்டாங்க, இவங்களும் வந்தாங்க, பதில இருந்தாங்க. ராத்திரி நேரத்திலேயே வந்து அவங்க என்ன செய்தாங்கன்னா வசதியான இடமா பிடிச்சு உட்கார்ந்துட்டாங்க. நல்ல தண்ணி செழிப்பா உள்ள பகுதி. அந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு எங்கன்னா நல்ல மணல் பரபரப்பா மணல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. இவங்க இங்க வந்து இருந்தாங்க. ராத்திரி நேரத்தில் அல்லாஹ் தஆலா 2 பாக்கியத்தை கொடுத்தான். முதலாவது பாக்கியம் என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்தான் சஹாபாக்கு. தூக்கம் வருமா? தூக்கம் வர நேரமா அது. படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் சொல்லுவாங்க. யுத்தத்துக்கு போய் தூங்கினா தோற்று தான் வருமா. ஆனா அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தூக்கத்தை. அந்த தூக்கம் இருக்குது. சில நேரங்கள்ல ஒரு சின்ன தூக்கம் தூங்கி முடிச்சோம்னா ஒரு பெரிய ராகம் தெரியும். சில பேர் ஜும்மாவுடைய அனுபவம் கூட இருக்கும். ஒரு சின்ன தூக்கம் அப்படி தூக்கி முடிச்ச உடனே ஒரு ராகம் ரொம்ப அழப்பா இருக்கும். லேசா அப்படி கை கால் நீட்டி ஒரு சாஞ்சி படுத்து எரிச்ச உடனே ஒரு தெளிவு தெரியும், ஒரு தெளிச்சல் தெரியும். அதே மாதிரி இந்த அமலத்தை அவர்களுக்கு அவ்வளவு நிம்மதியை கொடுத்தது. தூக்கத்தை எல்லாத்தால கொடுத்தான்னு சொன்னாங்க. 2வது மழையை கொடுத்தான். மழை வந்தவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அரபு நாட்டுடைய இந்த மணல் இருக்கிற சாதாரணமா எல்லா தண்ணியை உறிஞ்சுகிறார், அது உடனே ஒரு ஓடை ஆயிடும். அதனாலதான் அரபு நாட்டுல பார்த்தா ஒரே வாதின்னு சொல்லுவாங்க. ஓடைன்னு பேர் இருக்குமே. என்ன பாலைவனத்துல என்ன ஓடைன்னு சொன்னா, சாதாரணமா கொஞ்சம் மழை பெஞ்சாலே உடனே அது தண்ணீர் அப்படி ஓடையா ஓடி ஒரு இடத்துல போய் குட்டையா நின்றும். அப்படி தண்ணீரை குறித்துக் கொள்வது என்பது ரொம்ப கம்மியானது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இரவு நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மழையை கொடுத்த உடனே அவங்க பகுதியில் இருந்த அந்த தண்ணீர் ஓடி வந்து இங்க வந்துருச்சு. இவங்களுக்கு மணல் பாங்கான நிலை இருக்கிறதே, இவர்களுக்கு ஒரு சமதளமான பூமி ஆயிடுச்சு. அது வளவளப்பான பூமி ஆயிடுச்சு. மழை பெய்திருந்தாங்க. எல்லா வகையிலும் வெற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றான் பத்ர பத்தி. யௌமுல் ஃபுர்கான் சொல்றான். சத்தியத்திற்கும்
சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய நாள் பதிலுடைய நாள் என்று சொல்றோம். இங்கே சத்தியம் இருக்கிறது, அங்கே அசத்தியம் இருக்கிறது. இங்கே உண்மை இருக்கிறது, அங்கே பொய் இருக்கிறது. இங்கே அல்லாஹ்வுடைய ஹபீப் இருக்கிறார்கள், அங்கே அபூஜஹல் இருக்கிறார். இங்கே சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அங்கே அல்லாஹ்வுடைய விரோதிகள் இருக்கிறார்கள். இங்கே மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆட்டம் போடுவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் மதுவையும் பெண்களையும் கொண்டு வந்து உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். இங்க வந்து பார்க்கிறாங்க, இரவு நேரத்துல ஹக்கீம் இப்னு ஹிஸாம் வந்து உளவு பார்க்கறதுக்காக வர்றார். எல்லாரும் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பகுதியில இரவனுடைய தஹஜ்ஜுத் பகுதியில உளவு பார்ப்பதற்கு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் வந்தார். வந்து பார்த்தா இவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். திகைத்து போய்விட்டார். அவங்க வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு மதுவையும் மற்ற நிலைகளிலேயும் அவர்களை உற்சாகப்படுத்தி பாட்டு படிக்கிறதுக்கு ஆட்களை கூட்டு வந்திருந்தாங்க. இந்த பூர திருக்கூட்டம் அது தவறானது. அப்படிப்பட்ட நிலையிலே தான் அந்த பதிலுடைய நிலை ஆகியிருந்தது என்பதை எல்லாம் குர்ஆன் சொல்லிக்கிறே சொல்லிக்கிறேன். அருமையான பெருமக்களே, எந்த காலத்திலும் பதிரீன்களை நாம் மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் அந்த பதிரீன்களை நாம் மறக்கவே கூடாது. அவர்களுடைய நினைவு கியாமத் உள்ளவரை இருக்கும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரீன்களை அந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுத்தார் என்பதை வரலாற்று நாம் இதுவரை அந்த அரபுகள் சந்தித்த யுத்தம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, கபீராவுடைய யுத்தம், கோத்திரத்தின் யுத்தம். உங்க குடும்பம் பூரா ஒன்னா நிற்கும், எடுத்து வேற குடும்பம் நிற்கும். அப்படித்தான் இவர்கள் சந்தித்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, ஈமானிய யுத்தம். இங்கே மகன் இருக்கிறார், எதிர்த்து தகப்பனார். பத்ருடைய யுத்தத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஃமின்களுடைய அணியிலே இருக்கிறார்கள். அவருடைய மகன் எதிரிலே இருக்கிறார். அவருடைய மகன் எதிரிலே இருக்கிறார். பின்னால் ஈமான் கொண்டு விட்டாங்க. சித்திக் நாயகத்தினுடைய குடும்பம் முழுவதும் இஸ்லாம் ஆயிடுச்சு. பின்னால் ஈமான் கொண்டு விட்டார்கள். ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஒரு கட்டத்தில் தகப்பனார்ட்ட மகன் சொன்னாராம், பத்ர்ல என் நேருக்கு நேரம் நீங்க வந்தீங்க, வாப்பான்னு சொல்லி இவளை விட்டுட்டேன். சரி வாப்பா, வாளுக்கு நேரம் வந்துட்டாக, நான் வாப்பான்னு சொல்லி விட்டுட்டேன். சித்திக்குள்ள சொன்னாங்கன்னா, ஏன் நேருக்கு நேரம் நீ விட்டுட்டா ஒண்ணு நான் விட்டுருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த நேரத்துல வந்து உறவு முறை பார்ப்பதில்லை, ஈமானுடைய பண்பை பார்க்க அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை. இதே மாதிரி எதிர்த்து நின்றவர்கள் இருக்கிறார்களே, ஈமானின் காரணத்தினால் எதிர்த்து அந்த ஒண்ணுதான் அந்த இடத்துல நின்றுச்சு. அதுதான் அந்த இடத்துல கொடுத்தது, வெற்றியை கொடுத்தது. அருமையான குடும்பத்திலே மகத்தான வெற்றி, பத்ருடைய வெற்றி இருக்கிற உலகத்துல வந்து சில வெற்றிகள் சில தாக்கத்தை ஏற்படுத்தும். சில வெற்றிகள் சில தாக்கத்தை உண்டாக்கும். வரலாற்றினுடைய போக்கையே மாற்றிவிடும் சில வெற்றிகள், சில யுத்தங்கள். ஆனால் பத்ருடைய வெற்றி இருக்கிறது, ஏற்படுத்திய அந்த நிலைப்பாடுங்கிறது சாதாரணமானதல்ல. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை உண்டாக்கிய உன்னதமான ஒரு நிலை. எந்த அளவுக்கு மகத்தான வெற்றினா, அடுத்த 6 வருஷத்துல மக்கா வெற்றி ஆயிடுச்சு. இது ஹிஜ்ரி 2 நடந்துச்சு. ஹிஜ்ரி 2 தான் நோன்பு கடமையாச்சு. பத்ர் யுத்தம் எந்த வருஷம் நடைமுறை ஆச்சோ, நடந்துச்சோ, அதே வருஷத்துல தான் நோன்பு கடமையாச்சு. எல்லாரும் நோன்பு வச்சிருந்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க பயணத்தில் இருக்கிறீங்க, அதனால நோன்பு விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த வருஷம் தான் நோன்பு கடமையாச்சு. ரமதானில் நடந்தது, 17ஆம் நாள் நடந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பித்த யுத்தம் கொஞ்ச நேரத்தை முடிஞ்சிருச்சு. யுத்தத்தினுடைய நடைமுறைங்கிறது அந்த காலத்துல எப்படி சொன்னா, எல்லாரும் நேரம் வந்து சண்டை போட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. முதல்ல யுத்தத்தை என்ன செய்வாங்கன்னா, அங்கிருந்து ஒரு 3 பேர் இறங்குவாங்க, அங்கிருந்து 3 பேர் இறங்குவாங்க. எதிரிகளுடைய நிலையில 3 பேர், இந்த அணியில 3 பேர். இந்த 3 பேரை உற்சாகப்படுத்துவாங்க மற்றவங்க எல்லாம். இந்த கிரிக்கெட் விளையாடும்போது சத்தம் போடுறாங்க இல்லையா, இவங்க ஒரு பால் அடிச்ச உடனே அவன் சத்தம் போடுறான். அவன் எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது, சத்தத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னால சொல்றேன். அதனால இவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி இவங்க எல்லாரும் விசில் அடிக்கிறது, சத்தம் போடுறதுக்கு மாதிரி அவங்க இவங்களை வெற்றியை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த தண்ணியில சத்தம் போடுவாங்க, அவங்க அந்த அணியில ஊக்கப்படுத்துவாங்க. இப்படித்தான் 3 பேர் இறங்குவாங்க. முதல்ல எதிரிகளுடைய அணியிலிருந்து 3 பேர் கீழே வந்தாங்க. 3 பேர் கீழே வந்தார்கள். உத்துபா வந்தான், பெரிய அறிவாளின்னு சொன்ன இல்லையா, ஷைபா மகனுடைய மகன். 3 பேர் வந்தான். எங்களை எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவங்க வான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. எங்களை எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவர்கள் வாருங்கள். மதீனாவாசிகள் முதல்ல சொன்னாங்க, நாயகமே பத்ருக்கு நாங்க வர்றோம், எல்லாம் சரி, ஆனா நீங்க கூடாத விட்டு நீங்கள் இங்க எல்லாம் உட்கார்ந்து நாங்க பார்த்துக்கிறோம். வெற்றி பெற்றால் மகத்தான வெற்றி,
அதுக்கு மாற்றமான ஒரு சூழல் வந்தா நீங்கள் அங்கிருந்து சென்று விட வேண்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரசூல் ஏத்துக்கிறல்ல, ஆனாலும் கூட நிர்பந்தமா அவர் கூட அதை போட்டு கொடுத்துட்டாங்க. முதல்ல அன்சாரிகள் தான் இறங்கினார்கள், விவசாயிகள் அவங்க. இவங்க சொன்னாங்களா, இவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு நாங்க வந்திருக்கோம், இவங்க விவசாயிகள், இதெல்லாம் வேண்டியது எங்க ஆட்களை வர சொல்லுங்க, எங்க ஆட்களை வர சொல்லுங்க, நீங்கள் வீரர்களாக இருந்தார் என்று அவங்க வந்து என்ன செய்தாங்க சொன்ன உடனே தான் ஸல்லல்லாஹு அலைஹி உடனே சொன்னாங்க, கும் யா அலி, அலி அவர்களை நீங்கள் இறங்குங்கள், கும் யா ஹம்ஸா, ஹம்ஸாவை நீங்கள் இறங்குங்கள் என்று சொன்னாங்க, கும் யா அபூ உபைதா, அபூ உபைதா நீங்கள் இறங்க. ஸல்லல்லாஹு அலைஹி பேர் சொல்லி 3 பேரை சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், ஹாதானி ஹஸ்மானி ஹத்தஸமு ஃபீ ரப்பிஹிம், அல்லாஹ்வுக்காக எதிரெதிராக நின்ற அந்த 2 கூட்டம் அல்லாஹ்வுக்காக நிற்கிறாங்க, அதுக்கு மாற்றமா நிற்கிறாங்க 3 பேர். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அலி ரலியல்லாஹு தஆலா சாதாரணமான வீரர், அவங்க சாதாரணமான ஆள் அல்ல. ஹம்ஸா தான் சொல்ல வேண்டியது. 3 பேர் நின்றார்கள். கொஞ்ச நேரம் தான் புழுதி படலமாக இருந்தது, புழுதி படலமாக இருந்தது. அந்த நேரத்திலே கொஞ்ச நேரத்தில் எதிரி 3 பேர் காலி. அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய யுத்தம் ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரத்தில் யுத்தம் முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் சில மணி நேரங்கள் யுத்தம் முடிஞ்சு. எதிரிகள் பார்த்தார்கள், பெரும் பெரும் தலைகள் வீழ்ந்த உடனே ஓட ஆரம்பித்தார்கள். ஓடுகிறார்கள், எதிர்த்து ஓடுகிறார்கள், மறுபக்கமா எதிர்த்து ஓட ஆரம்பித்தார்கள். அதுல கூட ஒரு ஆள் பின்னால் இமாம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, பதில் நீங்க எல்லாம் ஓடுனீங்க இல்லையா, ஓடும் பொழுது ஒன்று சொல்லிட்டு ஓடுனீங்களே, ஞாபகம் இருக்குதா, நீங்க தான் எதுக்குற யுத்தத்துக்கு வர சாமி வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்களும் ஓடுனீங்களான்னு கேட்டாங்க. நீங்களா எதுக்குற யுத்தத்துக்கு வந்தீங்க, சாமி வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க ஓடுனீங்களா? உண்மை உங்களை ஈமான் பெருமக்கள். அதனால இந்த உலகத்தில் பதிலுங்கிறது கொஞ்ச நேரத்தில் எங்கோ ஒரு இடத்திலே நடந்த ஒரு யுத்தம் என்பது மாத்திரமல்ல, உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய ஈமானிய நடைபாடு. அது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் நடந்த யுத்தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு மகத்தான யுத்தமாக பத்ருடைய யுத்தம் அமைந்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது இந்த உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்பது உன்னதமானது. பத்ர் நமக்கு தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, எப்பொழுதுமே நாம் அல்லாஹ் ரசூலை நோக்கி திரும்பி வந்தார்கள். எந்த நிலையிலும் நாம் அல்லாஹ் ரசூலை நோக்கி திரும்பியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் மகத்தான வெற்றி பெறும். எப்பொழுதுமே சிறந்த தலைவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்க வேண்டும். நம்முடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு குறுகிய மனப்பான்மை கொண்ட, நேரங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான துன்யாவினுடைய ஆசைகளை கொண்டவர்களுக்கு பின்னால் நாம் ஆகிவிடக்கூடாது. நம்முடைய நட்பிலும் சரி, நாம் நண்பர்களையும் நல்லவர்களாக தேர்ந்தெடுக்கணும். நாமளும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்களாக, நாமளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். என்ன சொஹபத் மாசிரான்னு சொல்லுவாங்க. சொஹபத் நட்பு இருக்கிறதை விளைவை உண்டாகும். பெற்றோர்கள் கூட செய்ய முடியாத காரியத்தை நண்பர்கள் செய்துவாங்க. சில வீட்டுல பெற்றோர்கள் கூட அவங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பாங்க, அவன் ஏத்துக்க மாட்டான். யார்கிட்ட போய் சிபாரிசு பண்ண வேண்டியது இருக்குன்னா அவன் நண்பர்கள்ட்ட தான் போய் சிபாரிசு பண்ண, நீ எப்படியாவது சொல்லுப்பான் அப்படின்னு நண்பர்கள் மூலமா தான் சிபாரிசு பண்ண வேண்டியது. நண்பர்கள் நான் ஒரு விஷயத்தை நினைத்தால் உலகத்தில் மாற்றத்தை உண்டாக்கி விடலாம் என்பது நடைமுறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நீங்கள் யோசித்து உங்களுடைய நட்பை வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய தீன் என்று சொன்னாங்க. அதனாலே பதில் தரக்கூடிய பாடங்களிலே ஒன்று, தவறான கடமையை எந்த காலகட்டத்தில் நாம் பின்பற்றிவிடக் கூடாது. தவறான தோழமைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதையும் பதில் நமக்கு பாடமாக சொல்லும். உண்மையான பெருமக்களே, சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நம்ம உணரணும், பத்ரீன்களுடைய கண்ணியத்தை நாம் உணரணும். தீனுக்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பை தங்களையே கொடுத்த அந்த நிலைப்பாட்டை உணரக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். பத்ருடைய வரலாறு சொல்றதா இருந்தால் நீண்ட வரலாறு, சாதாரணமானதல்ல. பத்ருடைய வரலாறுங்கிறது சஹாபாக்கள் வந்து மிகப்பெரிய விளைவை உண்டாக்கிய யுத்தங்கள்ல பத்ருக்கு அடுத்து காதிசியா யுத்தம் தான். வேற உகதோ மற்றது எல்லாம் விட சஹாபாக்கள் வந்து மிகப்பெரிய விளைவை உண்டாக்கிய யுத்தம் ஒன்று பத்ர்.
இரண்டாவது உமரதாவுடைய காலகட்டத்தில் நடந்த காதிசியான ஒரு யுத்தம் நடந்துச்சு. சஹாபாக்களுடைய நிலைகளை பாருங்க. ஒவ்வொரு யுத்தத்துக்கும் இந்த கண்திரையான சஹாபி இருக்கிறாங்களே, அதற்கு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் இருந்தா நாயகமே என்னை கூட்டு போங்க, நீங்க அங்க வந்து எதுக்கு செய்ய போறீங்க, வேணான்னு சொல்லி விட்டுருவாங்க. சல்லாசலமுக்கு பின்னால அபூபக்கர் சித்திக்லாருடைய ஆட்சி காலத்துல சொன்னாங்க, என்ன கண்டிப்பா கூட்டு போகணும். நீ பார்வை இல்லாத யுத்தத்துக்கு வந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி அவங்களும் சம்மதிக்கிறேன். உமர் எல்லாம் அவங்களை பொறுத்த வரையில உமர் தான் கூட இவங்க வந்து வயசுல கூடினாங்க. சொல்லா எங்கேயாவது மதீனா விட்டு வெளியில போனாங்கன்னா இவங்களுக்கும் தலைவராக போவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள். அப்துல்லா இப்னு சொன்னாங்களாம், எந்த காரணம் சொல்லக்கூடாது, என்ன அடுத்து வரக்கூடிய எந்த யுத்தமா இருந்தாலும் என்னையும் பங்கேற்க செய்யணும். நீங்க வந்து பார்வை இல்லாத ஆள் தான். அவங்க சொன்னாங்கன்னா பார்வை இல்லாத ஆள் தான். பார்வை உள்ள ஆட்கள் எதையாவது பார்த்து அபாயம்னு ஓடுவீங்க, நான் எங்கேயும் ஓட மாட்டேன். நீ அங்கிருந்து அபாயம்னா ஓடுவீங்க, நான் எங்க ஓட போறேன். அதனால என்ன ஒரு இடத்துல நிப்பாட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த இடத்துல நிற்பேன். என்னுடைய நிப்பாட்டி ஒரு இடத்துல நீங்க கொடியை கொடுத்தீங்க என் கையிலன்னு சொன்னா நான் அந்த இடத்துல நிற்பேன். என்ன எதிர்நிலை வந்தாலும் நான் எங்க ஓட போறேன், நான் ஒரு பார்வை இல்லாதவன் இல்லவா சொல்றேன். யுத்தத்தில் அவருடைய நிர்பந்தத்தினால் பங்கேற்றார். செய்தனா அப்துல்லா இப்னு மக்தூமுடைய மேனியில மாத்திரம் 90 காயங்கள் இருந்தன. கொடியை பிடிச்சிருந்தாங்க. அது வந்து அங்க உள்ள வெற்றிக்கும் தோல்விக்கும் உண்டான அடையாளம். அது எப்பவுமே உயர்ந்ததுக்குன்னா வெற்றின்னு அர்த்தம், அதை வீழ்த்த வச்சுட்டாங்கன்னா தோல்வின்னு அர்த்தம். அந்த கொடி இவன் கையில இருந்துச்சான். எதிரிகள் வந்து இவருடைய கையை வெட்டினாங்க, மாத்தி இந்த கையில பிடிச்சாங்க. 2வது கையை வெட்டினாங்க, தங்களுடைய தோல் புஜத்தை இணைத்துக் கொண்டு பிடித்தார். அம்பை எய்து அவர்களை வீழ்த்தினார்கள். உடல் முழுவதும் 90க்கும் மேற்பட்ட காயங்கள். அதற்கு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் இருந்தார். சஹாபாக்கள் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தங்களை கொடுத்தவர்கள், தங்களுடைய உறவுகளை விட எல்லாவற்றையும் விட இந்த தீனையும் அல்லாஹ் ரசூலையும் முன்னிறுத்தியவர்கள். அப்படிப்பட்ட நன்மக்களை நம்முடைய வாழ்க்கையின் முன்னோடிகளாக கொண்டு நடந்தோம் என்று சொன்னால் நாம் மார்க்கம் உள்ளவர்களாக தீனுடையவர்களாக இருக்கும் எந்த விதமான சந்தேகம். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட நன்மக்களுக்கு பின்பலமாக இருந்தவர்கள் தாய்மார்கள். என்ன வந்து குடும்பத்துல வந்து தாய்மார்கள் உண்டாக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுதான் பிள்ளைகளையும் உருவாக்கும். பதில வந்து இப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை இந்த சஹாபாக்கள் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்பலமாக தாய்மார்கள் இருந்தார் என்பதையும் சிந்தைகள். இன்னைக்கு நாம எங்கேயும் போய் சண்டை போட்டு யுத்தம்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்ப நாம மார்க்கம் உள்ளவர்களாக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை நிறைவேற்றினா போதும். அல்லாஹ் ரசூல் சொன்ன கடமைகளை ஒரு பரதான தொழுகை இருக்குது, மனசு ராகத்தான் அந்த நேரத்தில் மனசு பதறாம கவனங்களை எங்கேயும் செலுத்தாம வேற வேலைகளில் கொண்டு போய் கவனம் செலுத்தாம மனம் ஒண்டிச்சு நின்று தொழுதா போதுமான. மார்க்கம் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றினால் போதுமான. மனிதாபிமானத்தோடு உள்ள நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அது போதுமானது என்பதை சிந்திக்கிறேன். அருமையான மக்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வருடைய நாட்கள் 17 வருதுலையே அந்த நன்மக்களுக்காக நம்ம துவா செய்யணும். அந்த நன்மக்களுக்காக அவங்களுடைய அந்தஸ்துக்காக துவா செய்யணும். கியாமத்து நாளையில் அந்த சீதேவிகளோடு அல்லாஹ் நம்மளையும் சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆசையை வைக்கணும். கியாமத்து நாளையில சொர்க்கத்தில் அந்த சாலிகங்கள்லாம் போகும்பொழுது அல்லாஹ் அவங்களோட சேர்த்து அவர்களை பிரிய வைத்த காரணத்தினால் நம்மையும் உள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசையும் இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் மீது எல்லா காலத்திலும் கண்ணியம் உள்ளவர்களாக, அவர்கள் மீது அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களை போல் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அப்படிப்பட்ட ஒரு ஈமானை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் நம்முடைய நிலைப்பாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பேரருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால புனிதமான ரமதானுடைய கிட்டத்தட்ட ஒரு பகுதி நமக்கு விடைபெற்றுருச்சு. நாம இந்த ரமதான்ல இருக்குன்னா இந்த ஆரம்ப 10 நாட்கள் அப்படியே கொஞ்சம் கூடும் பள்ளிகள். அப்புறம் இந்த இடையில கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சுருங்கு, இடையில கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டல் அடிக்குது. அப்புறம் பின்னால் 21க்கு பின்னால் அது ஒரு கூடும். இது எல்லா ஊர்லேயும் உள்ள நடைமுறையா இருக்குது. அப்படி செய்யக்கூடாது. சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, காலமெல்லாம் ரமதானா இருக்காங்க. இந்த ரமதான் அவ்வளவு பாக்கியமான, அதிலே இது 10 மகஃபிரத்தினுடைய 10 மன்னிப்பின் 10. அதனால இதில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பை நம்ம கேட்கணும். அதிகமாக ரப்ப நம்ம மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு துவா செய்ய வேண்டிய ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால இந்த காலங்களில் ரொம்ப பேருந்துதான் அமல் செய்ய வேண்டும். கடைசி 10 இருக்கிறத சொல்ல வேண்டியது. கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சனிக்கிழமையே 21 ஆரம்பிச்சு, சனிக்கிழமையே 21 பெற ஆரம்பிக்கிறதுனால அடுத்த வாரத்துல ஏத்திக்கா போயிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பயான் நிகழ்ச்சி நடக்கும். அடுத்த வாரம் பயான் அங்கே நடக்கும், அதுக்கு அடுத்த வாரம் பயான் அங்கே நடக்கும்.